வாட்ஸ்அப்பில் சில வருஷத்துக்கு முந்தி V1 இமேஜ் ஆப்ஷன் புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த V1 இமேஜுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு இமேஜை நம்ம அனுப்பணும்னா அதை ஒரு டைம் தான் அவர் பார்க்கணும். 2வது டைம் அவர் பார்க்க முடியாது. ஒன்ஸ் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்தில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த V1 இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து அப்போடைய நோக்கமே அடிவாங்க போகுது. V1 இமேஜை ஒரு டைம் பார்த்ததுக்கப்புறம் அது அப்படியே டிசேபிள் ஆகிறதுக்கு தான். ஆனால் V1 இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ அது சேஃப்டி கிடையாது, அப்படி தானே. இது வந்து ஒரு மிஸ்டேக். அப்போ இவ்வளோ பெரிய வாட்ஸ்அப் கம்பெனி, $1 மில்லியன் கம்பெனி, அதுவே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்கோட டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏன் வாட்ஸ்அப்பில் டிபி ப்ரொஃபைல் ஃபோட்டோவை V1 இமேஜ் எதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய வாட்ஸ்அப்ங்கிற கம்பெனியே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மிஸ்டேக் பண்ணுது. இதைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு கோல்டன் ரூலாக நம்ம படிப்போம். அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் லார்ஜ் சாஃப்ட்வேர் பில்டு பண்ணும்போது எரரே இல்லாமல் டெவலப் பண்ணவே முடியாது. மினிமம் முடிஞ்ச அளவு எரரை லெஸ் பண்ணலாமே தவிர எரரே இல்லாமல் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் லார்ஜ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது பாசிபிள் இல்லை. இது ஒரு விஷயம். 2வது இதை தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேஷன் வாட்ஸ்அப்பில் அப்டேஷன் விட்டுருக்காங்க, ஆண்ட்ராய்டு அப்டேஷன் விட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன ஆக்சுவலாக அப்டேஷன்னா என்ன, ஏற்கனவே இருந்த அவங்க டெவலப் பண்ண ஆப்பில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும், அதை சரி பண்ணியிருப்பாங்க. அல்லது ஏற்கனவே உள்ள ஆப்பில் ஏதோ ஒரு ஃபீச்சர் அம்சம் இருந்திருக்காது, அதை புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் மணிலாம் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இப்போ மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி V1 இமேஜ் ஆரம்பத்தில் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துக்கிட முடியாது. இப்படி அப்டேஷன் நம்ம டெக்னிக்கல் டேமாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னென்னா ஏற்கனவே உள்ள எரரை சால்வ் பண்ணுறது அல்லது புதுசாக ஃபீச்சரை ஆட் பண்ணுறது.